ஹாய், திஸ் இஸ் பாண்டிச்சேரி மெஹந்தி ஆர்டிஸ்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரீசன்னால் நம்மளால் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வந்துடும், கிளாஸஸ் வீடியோஸ். ஸோ கண்டினியூவாக பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எலிஃபண்ட் ஸ்மால் எலிஃபண்ட் எப்படி ட்ரா பண்ணலான்ற ஒரு ஐடியா தான் இன்றைக்கி கிளாஸில் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு பேபி எலிஃபண்ட். ஃபஸ்ட்டு ஒரு பேரலல் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆஃப் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் எல்லாமே கண்டினியூ பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். இதே மினி எலிஃபண்ட்டை, இதே பேபி எலிஃபண்ட்டை நம்ம பார்டர்ஸாகவும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். பார்டர்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 பேரலல் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 பேபி எலிஃபண்ட் ட்ரா பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஆஃப் சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போது இதை நான் இப்போ போடுறது என்னென்னா, ஸ்டார்ட் அப் டிசைனாகவும் நம்ம பேபி எலிஃபண்ட்டை ட்ரா பண்ணலாம். 2 எலிஃபண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி, அதுக்கு மேலே சின்னதாக ஒரு கோடை இருக்க மாதிரியும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்ட் அப் டிசைனை க்ரியேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதையே நம்ம பார்டர்ஸாகவும் க்ரியேட் பண்ணலாம். பார்டர்ஸாக க்ரியேட் பண்ணக்குள்ள எல்லா எலிஃபண்ட்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போது ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்க்கு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணால் நல்லாயிருக்கும். பட் பார்டர்ஸில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்காது. ஸோ ஒரே டைரெக்ஷனில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணணும். நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கிளாஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன், பட் நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ டெய்லி நான் போடுறத நீங்கள் போட்டு எனக்கு நான் என்னென்ன டிசைன்ஸ்லாம் போடுறனோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் போட்டு பர்ஃபெக்டாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். அண்ட் தென் லாஸ்ட்டாக சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதில் நீங்கள் ஃபுல் ஹேண்ட் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் தென் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். அது ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன், சர்டிஃபிகேட் தான் கொடுப்பேன். ஸோ வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன், கமெண்டில் நீங்கள் கேட்குறத விட. ஓகேங்களா? டவுட் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டுடே போடுற எலிஃபண்ட் டிசைன் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைனாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேண்ட் எலிஃபண்ட், இப்போ பார்டர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் பேண்ட் எலிஃபண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பேண்ட்னா 1 by 1 வர்றது தான். ஸோ பேண்ட் எலிஃபண்ட் அப்படி க்ரியேட் பண்ணலாம். வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ சொல்கிறத கிளியராக மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேபி எலிஃபண்ட் க்ரியேட் பண்ணுறது ஈஸி தான், பட் நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். சிம்பிள் பேட்டர்ன் தான், பட் ஒன்லி அந்த ப்ராக்டிஸில் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும். நிறைய பேர் நம்மக்கிட்ட ப்ரைடல் பேக்கேஜ் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அது சொல்லுவேன். அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ரைடல் பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். நான் மேக்ஸிமம் எந்தெந்த ஏரியாவில் நான் மெஹந்தி போடுறேன்னா பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா ஏரியாவுக்குமே நாங்கள் போகிறோம். அண்ட் தென் விழுப்புரம், கடலூர், சென்னை போவேன். பட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேக்கேஜை பொறுத்து தான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் நான் எடுப்பேன். ஸோ வேணுன்றவங்க பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் லொக்கேஷனுக்கு வருவோமா என்னென்னு நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் க்ரியேட் பண்ணிக்கிற எலிஃபண்ட் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் சைஸஸை மட்டும் நீங்கள் அழகாக இந்த மாதிரி பேரலல் லைன் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா எலிஃபண்ட் சைஸ் உங்களுக்கு அழகாக வந்துடும். இல்லைன்னா ஒரு சைட் ஃப்ரண்ட்டில் சின்னதாகவும் பேக் சைடு பெருசாகவும் அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ
ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் பேரலல் லைன் க்ரியேட் பண்ணி ஒரு எலிஃபெண்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் பேரலல் லைன் ட்ரா பண்ணாமே உங்களுக்கு ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கு வந்துடும். எலிஃபெண்ட்டில் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னென்னா ஃப்ரண்ட் பார்ட் சின்னதாகவும் பேக் பார்ட் பெருசாகவும் போடுவாங்க. அண்ட் தென் அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் பார்ட் பெருசாகவும் பேக் பார்ட் சின்னதாகவும் போட்டுருவாங்க. அதுதான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பேரலல் லைன் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஈவனாக வரும். ஃப்ரண்ட் டு பேக் உங்களுக்கு ஈவனாக வரும். பார்க்குறதுக்கு லுக் வைஸும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரா பண்ணக்குள்ளே லைட்டாக தின் லைனாக ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணக்குள்ளே உங்களுக்கு டார்க்காக ஆகிடும். ஸோ எப்பயுமே எந்த டிசைனாக இருந்தாலும் தின்னாக ட்ரா பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ்னால் ஈஸியாக ரப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டார்க்காக ட்ரா பண்ணுறீங்கன்னா ரப் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஓவர் ரைட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ எப்பயுமே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே தான் எப்பயுமே தின்னாக ட்ரா பண்ணுங்கள். அண்ட் தென் திக் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் நல்லாவே இருக்கும். எல்லாருமே ட்ரா பண்ணுவாங்க, பட் ஃபினிஷிங் கிளியராக கொடுக்கறதுல தான் இருக்குது. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக வரும். எப்பயுமே ஒரு டிசைன்ஸ் போடுறீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைனுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மெஹந்தி போடுறதுக்கு கொஞ்சம் பொறுமைன்றது தேவைப்படும். டிசைனை வேகமாக போட்டு ஃபாஸ்ட்டாக போட்டு முடித்து தள்ளணும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணினாலும் சரி, ப்ரைட் அட்டன் பண்ணுறதுனாலும் சரி, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா ஒர்க் செம்மையாக இருக்கும். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா உங்களுக்கு தர ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வேகமாக முடிக்கணும் அந்த தாட் இல்லாமல் நீங்கள் போட போட உங்களுக்கு ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கு பாருங்கள்.
டுடே கிளாஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் போட்ட எல்லா கிளாஸுமே வந்து கிளியராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ மோர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவும். இதுக்கப்புறம் டெய்லியும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து வந்துடும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அண்ட் தென் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ லைக் பண்ணிவிட்டு நீங்களும் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.